Hello friends, welcome to 90'S recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 90's kidsக்கு மட்டும் இல்லங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில வந்து 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா வீட்ல இட்லிக்கு போடக்கூடிய இட்லி அரிசி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு குண்டா இருக்கும். பிகினர்க்காக சொல்றேன். இந்த இட்லி அரிசியை வந்து 1 டம்ளர் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமா இது கூட வந்து 1/4 டம்ளர் வந்து உளுந்து போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா இதை வந்து களைஞ்சு நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்க்கறதா இருந்தா இந்த அளவுல செஞ்சு பாருங்க. இப்போ நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் இதை வந்து தேவையான அளவுக்கு நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊத்திட்டு இதை வந்து அப்படியே வந்து 2ல இருந்து 3 மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற வைங்க. இப்போ பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. ஊறினதுக்கு அப்புறம் இதை வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி, அதாவது தேவைக்கு லைட்டாக தெளித்து அரைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு அப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டணும். அப்படி ஃப்ளோயிங்காக இருக்கக்கூடாது. தேவைக்கு தண்ணி சொட்டாக தெளித்து நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஆப்ப சோடா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேன் மிட்டாய் வந்து என்ன கலரில் இருக்கும், நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனால கேசரி பவுடர் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தேன் மிட்டாய் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு, அதாவது 250 கிராம் சர்க்கரையை வந்து ஒரு சாஸ்பேனில் போட்டுக்கோங்க. எவ்வளோ சர்க்கரை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பாகாக நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நல்லா வந்து கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சமாக லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அடுத்து தேன் மிட்டாய் போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி விரல் நுனியில் வந்து கொஞ்சமாக அப்படியே ஒரு பொட்டாக எடுத்து போட்டு விடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். மாவு வந்து உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. அல்லது ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் கொஞ்சமாக அப்படி வலித்து அப்படி கைகளால் தள்ளி விடலாம். பாருங்கள், ஒவ்வொரு ட்ராப்பாக போடுங்க. கையில் எடுத்து அப்படி ஒவ்வொரு ட்ராப்பாக போட்டு இன்னொரு கையில் தள்ளி விடுங்க. இப்போ நல்லா அது வந்து மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கரண்டியை வச்சு திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், தேன் மிட்டாய்கள் சூப்பராக மிதக்குது. நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வேகணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல சூப்பரான கலர் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. இப்போ இதே போல் எல்லா தேன் மிட்டாய்களையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேன் மிட்டாய்களை பொரிச்சு எடுத்த செகண்டில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தூக்கி அந்த சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த சக்கரை பாகு வந்து அந்த தேன் மிட்டாய்கள் மேலே படணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக ஊற வச்சுட்டு திருப்பி எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். ரொம்ப நேரம் சக்கரை பாகில் குலாப் ஜாமுன் மாதிரி ஊற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈடு போட்டேன். அடுத்த ஈடு போடும்போது இதை வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம கடைகளில் செய்கிற மாதிரியே இன்னொரு தட்டில் வந்து சர்க்கரையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த தேன் மிட்டாயை எடுத்து அந்த சர்க்கரை மேலே அப்படி லைட்டாக கோட்டிங் கொடுத்துட்டு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அண்ணாச்சி கடையில் விற்கிற மாதிரியே சூப்பரான நல்ல அப்படி ஜூஸியான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம 90's கிட்ஸில் சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே லைக்னு ஒரு பட்டன் இருக்கும். நிறைய லைக்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எம்மியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம 90'S ரெசிபிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.